Hello everyone. Today நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா term symbol. Term that means degeneracy microstate. Symbol means microstate represent a symbol that is called term symbol. So microstate electron filling எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Wundt rule and Pauli exclusive principle ஒபே பண்ணியிருக்கும். And term symbol பார்த்தீங்கன்னா இதுதான் L 2s plus 1 இங்கே J 2s plus 1 means it stands for spin multiplicity. L stands for total orbital angular momentum. J stands for total angular momentum. The L value பார்த்தீங்கன்னா L equal to 0 1 2 3 4 and so on. Term பார்த்தீங்கன்னா 0 னா S 1 னா P 2 னா D. இந்த L value பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ கான்ஃபிகரேஷன் எழுதி கேல்குலேட் பண்ணி கண்டுபிடிப்போம். அந்த வேல்யூ வந்து இந்த மாதிரி வந்ததுன்னா இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா டேர்மை யூஸ் பண்ணணும். இப்போது ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்தா கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் D1 கான்ஃபிகரேஷன். D1 மீன்ஸ் ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா டி ஆர்பிட்டாலில் 10 எலக்ட்ரான் மேக்ஸிமம் கெப்பாசிட்டி. ஸோ D1 கான்ஃபிகரேஷன் மீன் ப்ரெசன்ஸ் ஆஃப் 1 எலக்ட்ரான். 1 எலக்ட்ரான் மட்டும் ஃபில் பண்ணிப்போம். 0 + 1 + 2 -1 -2 ஓகேங்களா. ஸோ டேர்ம் சிம்பிள் இந்த சிம்பிளை தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா சப்ஸ்டியூட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி வேல்யூ எஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். எஸ் ஈக்குவல் டு ஹாஃப் ஸ்பின் ஆஃப் 1/2 இன்ட்டு என் இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். என் அப்படின்னா என்ன மீனிங்னா நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான் இந்த கான்ஃபிகரேஷனில் எவ்வளோ இருக்குது அதுதான். ஸோ அப்போ என் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள். எஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு half into number of unpaired electron in the D1 configuration பார்த்தீங்கன்னா 1. ஸோ half into 1 நமக்கு வேல்யூ எவ்வளோ கிடைக்கும்னா 1/2 தான் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2s ப்ளஸ் இப்போ நம்ம கண்டுபிடிச்சது எஸ் வேல்யூ தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா 2s + 1 இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா n + 1ன்னு எழுதலாம். ஸோ n மீன்ஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும் அன்பேர்டு எலக்ட்ரான் தான் நம்பர் ஆஃப் n வேல்யூ. ஸோ அப்போது n நம்பர் ஆஃப் அன்பேர்டு நமக்கு D1 கான்ஃபிகரேஷனில் 1 ப்ளஸ் ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய 1 + 1 எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2. நெக்ஸ்ட்டு எல் வேல்யூ கண்டுபிடிக்கணும். எல் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஆர்பிட்டாலில் இருக்கக்கூடிய நம்பரிங்கால் என்ன பண்ணிக்கணும்னா மல்டிபிள் பண்ணிக்கணும். இப்போ நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான் நமக்கு 1 இருக்குது. கீழே என்ன நம்பர் இருக்குன்னா 2 இருக்குது, பாசிட்டிவில் இருக்குது. அப்போ 1 2s எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2. அப்போ எல் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2. எல் வேல்யூ 2 அப்படின்னா அதனுடைய டேர்ம் என்னென்னா டி. இங்கே பாருங்கள் டேர்ம் எழுதுறதுக்கு டி. அண்ட் 2s + 1 வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2. அப்போ 2 என்ன பண்ணணும்னா சூப்பர் ஸ்கிரிப்டில் எழுதணும். சப்ஸ்கிரிப்டில் ஜே வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு அனதர் ஃபார்முலா. ஜே வேல்யூ பார்த்தீங்கன்னா லெஸ் தென் ஆஃப் ஃபில்டு மோர் தென் ஆஃப் ஃபில்டு. லெஸ் தென் ஆஃப் ஃபில்டுனா என்னென்னா டி ஆர்பிட்டாலை பொறுத்தளவுக்கு மேக்ஸிமம் கெப்பாசிட்டி 10 எலக்ட்ரான். அப்போ ஆஃப் ஃபில்லட் அப்படின்றது 5 எலக்ட்ரான். அந்த 5 எலக்ட்ரானு கீழே தட் மீன்ஸ் 1 எலக்ட்ரான் 2 எலக்ட்ரான் 3 எலக்ட்ரான் 4 எலக்ட்ரான் வந்தது அப்படின்னா நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா L - S யூஸ் பண்ணணும். இதுவே 5 எலக்ட்ரான் 6 எலக்ட்ரான் 7 8 9 10 அப்படின்னு வந்ததுன்னா L + S ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். இப்போ ஜே மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா, அதுக்கான ஃபார்முலா. இப்போ பார்த்தீங்கன்னா L - S எல்லாரோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மைனஸ் எஸ்ஸோட வேல்யூ ஸ்பின் மல்டிப்ளிசிட்டியோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2. 2 2s are 4 4 - 1 3 3/2. அப்போ ஜேவோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3/2. இப்படி தான் வந்து டேர்ம் சிம்பிளை நம்ம டெட்டர்மைன் பண்ணணும். அடுத்தது D2 கான்ஃபிகரேஷன் பார்க்கலாம். D2 கான்ஃபிகரேஷனுக்கான ஆர்பிட்டால் பார்த்தீங்கன்னா D2 மீன்ஸ் 2 எலக்ட்ரான். நம்ம எப்போவுமே எப்படி ஃபில் பண்ணுவோம்னா எலக்ட்ரானை அன்பேர்டு எலக்ட்ரானாக தான் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும் பேர் பண்ணணும். அப்போ இந்த எலக்ட்ரானை இங்கே போடக்கூடாது. என்ன பண்ணணும்னா Wundt rule பாலி எக்ஸ்க்ளூசிவ் பிரின்சிபல் இதெல்லாம் ஒபே பண்ணும்போது நமக்கு அன்பேர்டாக தான் ஃபில் பண்ணணும். இப்போ செகண்ட் எலக்ட்ரானை செகண்ட் ஆர்பிட்டாலில் போடணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இதுக்கு எஸ் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். எஸ் ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு என் இல்லைங்களா, டைரெக்டாகவே சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். எஸ் ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு என்னோட வேல்யூ தட் மீன் நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான். அன்பேர்டு எலக்ட்ரான் நமக்கு எவ்வளோ இருக்குன்னா 2 எலக்ட்ரான் இருக்குது. 2க்கு 2க்கு கேன்சல் ஆகிடும். ரிமைண்டிங் எவ்வளோ இருக்குன்னா 1 தான் இருக்கும். அடுத்தது
2s + 1 வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம n + 1 யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா. இதுதான் நமக்கு ஈஸியாக இருக்கும். n + 1 தட் மீன்ஸ் நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான் ப்ளஸ் ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய 1 நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான் இந்த D2 கான்ஃபிகரேஷன் 2 ப்ளஸ் ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய 1 எவ்வளோ கிடைக்கும் 3. இதான் எதோடைய வேல்யூனா 2s + 1 வேல்யூ. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி s வேல்யூ கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் 2s + 1 வேல்யூ கண்டுபிடிக்கணும், அடுத்தது L வேல்யூ. ஸோ L வேல்யூ கண்டுபிடிக்கிறது பாருங்கள், இங்கேயும் பாசிட்டிவ் இங்கேயும் பாசிட்டிவ், 1 2s are 2 1 1s are 1 2 + 1 எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3. அப்போ L வேல்யூ நமக்கு என்னென்னு கிடச்சிருக்குன்னா 3ன்னு கிடச்சிருக்கு. L வேல்யூ 3 அப்படின்னா அதனுடைய டேர்ம் பார்த்தீங்கன்னா F. அப்போ டேர்ம் F 2s + 1 வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3. இப்போ J வேல்யூ மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். J வேல்யூ ஆல்ரெடி சொல்லிட்டேன் நான், L + S அண்ட் L - S. அப்போ இது பார்த்தீங்கன்னா ஆஃப் லிடுக்கு கம்மியாக தான் இருக்குது, 2 எலக்ட்ரான் தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா L - S ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். L - S = Lோட வேல்யூ 3, Sோட வேல்யூ மேலே பார்த்தோம் இல்லையா 1. 3 - 1 எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2. அப்போ நம்ம சப்ஸ்கிரிப்டில் என்ன வேல்யூ ஜேக்கா பற்றி சப்ஸ்டியூட் பண்ணணும்னா 2 சப்ஸ்டியூட் பண்ணணும். இதுதான் D2 கான்ஃபிகரேஷனுக்கான டேர்ம் சிம்பிள். அடுத்தது D3 கான்ஃபிகரேஷன். D3 கான்ஃபிகரேஷனோட ஆர்பிட்டால் பாருங்கள், 1 2 3 எலக்ட்ரான், அதே மாதிரி 0 +1 +2 -1 -2. ஃபஸ்ட்டு S வேல்யூ கண்டுபிடிக்கலாம். S = 1/2 × 3. இது எப்படி எழுதலான்னா 3/2. இதுவே இங்கே 4 வரும்போது 4/2, 5 வரும்போது 5/2. ஈஸியாக நமக்கு டேர்ம் சிம்பிள் டிட்டர்மைன் பண்ணிட்டு போயிடலாம். அதுக்காக தான் இந்த மாதிரி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2s + 1 வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்பர் ஆஃப் அதாவது n + 1 நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான் +1 ஃபார்முலா. இப்போ நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான் இந்த D3 கான்ஃபிகரேஷன் 3 ப்ளஸ் ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய n + 1 ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய 1. 3 + 1 எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4. அப்போ 2s + 1 வேல்யூ 4 கிடச்சிருச்சு. இப்போ Lோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். Lோட வேல்யூ பாருங்கள், 1 2s are 2 1 1s are 1 2 + 1 எவ்வளோன்னா 3. L = 3னா ஆல்ரெடி போன எக்ஸாம்பிளே பார்த்தது தான். L = 3 அப்படின்னா சிம்பிள் F. இப்போ J வேல்யூ கால்குலேட் பண்ணலாம். J வேல்யூக்கு L + S L - S நமக்கு ஆஃப் லிடுக்கு கம்மியாக இருக்குது. அப்போனா L - S ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். L - S = Lோட வேல்யூ 3, Sோட வேல்யூ 3/2. 3 2s are 6 6 - 3 3 ரிமைண்டர் இங்கே இருக்கக்கூடிய டினாமினேட்டில் இருக்கிறது அப்படியே போட்டுக்கணும் 3/2. அப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா ஜேவோடைய வேல்யூ. அப்போ ஜேக்கு வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்னா 3/2. இதுதான் பார்த்தீங்கன்னா D3 கான்ஃபிகரேஷனுக்கான டேர்ம் சிம்பிள். அடுத்தது D4 கான்ஃபிகரேஷனுக்கான டேர்ம் சிம்பிள் பாருங்கள். D4 கான்ஃபிகரேஷனுக்கான ஆர்பிட்டால் 1 2 3 4 எலக்ட்ரான். S வேல்யூ கண்டுபிடிக்கணும். S = 1/2 × நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான் எவ்வளோ இருக்கு 4. நான் ஆல்ரெடி போன எக்ஸாம்பிளே சொன்ன மாதிரி இன்ட்டு 3னா என்ன பண்ணிக்கலாம்னா 3/2 இன்ட்டு 4னா 4/2. ஓகேங்களா. அடுத்தது n + 1 ஃபார்முலா. ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா நமக்கு வரக்கூடிய ஆன்சரை 2s + 1க்கு தான் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக n + 1 ஃபார்முலா சொல்லியிருக்கேன். n + 1 ஃபார்முலா n மீன்ஸ் நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான். நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான் D4 கான்ஃபிகரேஷனில் 4 இருக்குது. அப்போ 4 ப்ளஸ் ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய 1 4 + 1 எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5. ஓகேங்களா. இது எதோடைய வேல்யூனா 2s + 1 வேல்யூ. அடுத்தது Lோடைய வேல்யூ கண்டுபிடிப்போம். இங்கே டேரெக்டாகவே இந்த என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் இருந்ததுன்னா கேன்சல் பண்ணிக்கலாம். ரிமைண்டர் பாருங்கள், இது வந்து +2பா. 1 2s are 2. இங்கே பார்த்தீங்கன்னா 1 0s are 0 தான். அப்போ இதுக்கு வேல்யூ கிடையாது. அப்போ 1 2s are 2. அப்போ L = 2. L = 2 அப்படின்னா நமக்கு என்ன வேல்யூ D. அப்போ சிம்பிள் D. 2s + 1 வேல்யூ 5. இப்போ Jயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். J மீன்ஸ் L + S L - S. இப்போ 5 விட கம்மியாக தான் இருக்குது. அப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா L - S ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். L - S = Lோட வேல்யூ 2, Sோட வேல்யூ 4/2. 2 2s are 4 +4 -4 4 - 4 0. அப்போ Jவோட வேல்யூ என்னென்னா 0. அப்போ நமக்கு Jக்கு பதில் என்ன சப்ஸ்டியூட் பண்ணலான்னா 0வை சப்ஸ்டியூட் பண்ணலாம். 5D0. இதுதான் பார்த்தீங்கன்னா D4 கான்ஃபிகரேஷனுக்கான டேர்ம் சிம்பிள். அடுத்தது D5 கான்ஃபிகரேஷன். D5 கான்ஃபிகரேஷனுடைய
ஆர்பிட்டால் 1 2 3 4 5 ஆர்பிட்டாலில் 5 அன்பேர்டு எலக்ட்ரான். எஸ் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். எஸ் ஈக்குவல் டு ஆஃப் இன்டூ என், என்னோட வேல்யூ நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான். D5ல நமக்கு நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 எலக்ட்ரான் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்ன பண்ணிக்கலாம், அதை நான் 5/2ன்னு எழுதிக்கலாம். ஸோ இங்கே 2s + 1க்கு பதில் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம்னா n+1 ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான் 5 ப்ளஸ் ஃபார்முலா 1. 5 + 1 எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6. இது பார்த்தீங்கன்னா 2s + 1ஓட வேல்யூ 6. அடுத்து எல் வேல்யூ கண்டுபிடிப்போம். எல் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி கேன்சல் பண்ணிக்கலாம். பாசிட்டிவ்க்கு நெகட்டிவ், நெகட்டிவ் பாசிட்டிவும். இங்கே +2, இங்கே +1, இங்கே -1, இங்கே -2 மாற்றி எழுதியிருக்கேன், பார்த்துங்க. எல்லாம் கேன்சல் ஆகிடுச்சுன்னா நமக்கு என்ன மட்டும்தான் நிற்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 மட்டும்தான் ரிமைண்டர் இருக்கும். L = 0 அப்படின்னா என்ன டேர்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ். அப்போ டேர்ம் பார்த்தீங்கன்னா எஸ். 2s + 1ஓட வேல்யூ 6. ஜேவோட வேல்யூ பாருங்கள். ஜேவோட வேல்யூ L + S, L - S. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி L - Sன்றது ஆஃப் ஃபில்லுடுக்கு கம்மியாக இருக்கும்போது தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஆஃப் ஃபில்லுடை விட அதிகமாக இருக்கும்போது L + 1 5 இருந்தாலே அது ஆஃப் ஃபில்லுடு தான். ஆஃப் ஃபில்லுடு அண்ட் மோர் தென் ஆஃப் ஃபில்லுடுக்கு L + S ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அப்போ L + S ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது Lோட வேல்யூ 0 ப்ளஸ் Sோட வேல்யூ 5/2. அப்போ நமக்கு 0 கூட ஆட் பண்ணால் கிடையாது, அதனால் இருக்கிறது அப்படியே எடுத்து எழுதிக்க வேண்டியதான் 5/2. இதுதான் வந்து ஜேவோட வேல்யூ. அப்போ ஜேக்கு என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்னா 5/2. அடுத்தது D6 கான்ஃபிகரேஷன். D6 கான்ஃபிகரேஷனை இந்த மாதிரி நம்ம ரூல்ஸ் அப்ளை பண்ணும்போது அன்பேர்டாக எலக்ட்ரானை ஃபில் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கக்கூடியதை என்ன பண்ணணும், பேர் பண்ணணும். அப்போ 1 2 3 4 5 நம்மக்கிட்ட எத்தனை எலக்ட்ரான் இருக்குன்னா 6 எலக்ட்ரான் இருக்குது. அதுக்கப்புறமா அதை வந்து என்ன பண்ணணும்னா இங்கே பேர் பண்ணணும். அடுத்து எஸ் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். எஸ் ஈக்குவல் டு ஆஃப் இன்டூ அன்பேர்டு எலக்ட்ரானை மட்டும்தான் கேல்குலேஷன் எடுத்துக்கணும். நம்பர் ஆஃப் எலக்ட்ரானை கேல்குலேஷனுக்கு எடுத்துக்கூடாது. பேரில் இல்லாமல் பிணைப்பில் ஈடுபடாது இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள். அப்படி பார்க்கும்போது நமக்கு இந்த 4 எலக்ட்ரான் தான் அன்பேர்டு எலக்ட்ரான். ஸோ அப்போ இன்ட்டு 4, இங்கே கீழே 2, இங்கே 4. 1s are 2s are 1 2s are எவ்வளோன்னா 2 தான். எஸ்ஸோட வேல்யூ 2. அடுத்து 2s + 1 வேல்யூ, தட் மீன் n + 1 வேல்யூ. என்னோட வேல்யூ நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான் 4 ப்ளஸ் ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய 1. 4 + 1 எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5. அடுத்ததான் நம்ம ஆஸ் யூஷுவல் எல் வேல்யூ கண்டுபிடிக்கணும். 1 தான் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குது, அதை மட்டும் கேன்சல் பண்ணிக்கலாம். 0க்கு வேல்யூ கிடையாது. ஸோ ரிமைண்டிங் மட்டும் பார்ப்போம். இந்த இடத்துல +2, 2 2s are 4, இந்த இடத்துல -2. அப்போது 1 2s are -2. 4 - 2 தட் ஈக்குவல் டு 2. எல்லோட வேல்யூ 2. எல் வேல்யூ 2 அப்படின்னா நமக்கு டேர்ம் என்னன்னு பார்க்கணும். எல் வேல்யூ 2 அப்படின்னா டேர்ம் பார்த்தீங்கன்னா டி. இப்போ பாருங்கள், டேர்ம் டி அண்டு எஸ் வேல்யூ 5. இப்போ ஜே வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஜே வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு மோர் தென் ஆஃப் ஃபில்லுடுனா L + S ஃபார்முலா. L + S ஈக்குவல் டு எல்லோட வேல்யூ 2, எஸ்ஸோட வேல்யூ என்னது 2. அப்போ 2 + 2 எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4. அப்போ ஜேக்கா பதி 4 சப்ஸ்டியூட் பண்ணிடணும். இதுதான் பார்த்தீங்கன்னா இதுக்கான டேர்ம் சிம்பிள் 5D4. அடுத்தது D7 கான்ஃபிகரேஷன். D7 கான்ஃபிகரேஷனில் பாருங்கள், அன்பேர்டாக ஃபில் பண்ணிக்கினே போகிறோம். 1 2 3 4 5. அப்புறமா ரிமைனிங் இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரானை பேர் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பேர் பண்ணிக்கிறோம். அப்புறம் எஸ் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். எஸ் ஈக்குவல் டு ஆஃப் இன்டூ என், நம்பர் ஆஃப் அன்பேர்டு. நம்பர் ஆஃப் அன்பேர்டு இந்த D7 கான்ஃபிகரேஷனை பொறுத்த அளவுக்கு நமக்கு 3 எலக்ட்ரான்ஸ், 3 அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்குது. அப்போ இன்ட்டு 3. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னா இதை 3/2ன்னு எழுதிக்கலாம். அடுத்தது 2s + 1 கண்டுபிடிக்கிறதுக்கு n + 1 ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான் ப்ளஸ் 1, தட் மீன் 3 + 1 = 4. இப்போ எல் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். எல் வேல்யூ கண்டுபிடிச்சா டேர்ம் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ பாருங்கள், எல் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே 2 எலக்ட்ரான் இருக்குது, இங்கே சிம்பிள் +2 இருக்கு இல்லையா? அப்போ என்ன பண்ணிக்கணும்னா 2வையும் 2 எலக்ட்ரானையும் மல்டிபிள் பண்ணிக்கணும். 2 2s are 4, இங்கே 1, இங்கே 2. 1 2s are 2, இங்கே 0, இங்கே 1. 0 1s are 0, இங்கே -1, இங்கே ஒரு 1. அப்போது 1 1s are -1, -2 × 1 -2. -2க்கும் +2க்கும் கேன்சல்.
4ல் -1 போயிடுச்சுன்னா ரிமைண்டர் 3. அப்போ எல்லோட வேல்யூ 3. எல்லோட வேல்யூ 3 அப்படின்னா என்னென்னா டேர்ம் எஃப். லிசன், டேர்ம் எஃப். அப்போது டேர்ம் பார்த்திங்கன்னா எஃப், எஸ்ஸோட வேல்யூ 4. இப்போ ஜே வேல்யூ மட்டும்தான் ரிமைண்டிங். எல் ப்ளஸ் எஸ், எல் மைனஸ் எஸ். நம்ம ஆஃப் ஃபில்டை கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்றதால எல் ப்ளஸ் எஸ் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். எல்லோட வேல்யூ 3, எஸ்ஸோட வேல்யூ இங்கே பாருங்கள், ஸ்பின்னோட வேல்யூ 3/2. 3 2s are 6, 6 + 3 9, 9/2. அப்போ ஜேக்கு பற்றி என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9/2 சப்ஸ்டியூட் பண்ணணும். இதுதான் D7 கான்ஃபிகரேஷனுக்கான டேர்ம் சிம்பிள். அடுத்தது D8 கான்ஃபிகரேஷன். D8 கான்ஃபிகரேஷனுக்கான ஆர்பிட்டால். ஸோ 8 எலக்ட்ரான் இருக்குது. அன்பேர் பண்ணிவிட்டு அப்புறம் பேர் பண்ணணும். 1 2 3 4 5. அதுக்கப்புறம் ரிமைண்டிங் இருக்கக்கூடிய 3 என்ன பண்ணணும்னா பேர் பண்ணணும். அடுத்தது எஸ், ஸ்பின் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸ்பின் எஸ் = ½ இன்ட்டு நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான். ஸோ D8 கான்ஃபிகரேஷனை பொறுத்தளவுக்கு நமக்கு நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான் 2 எலக்ட்ரான் இருக்குது. அப்போ 2க்கு 2 கேன்சல் ஆகிடும். ரிமைண்டிங் 1. இந்த 1 தான் என்னென்னா எஸ் வேல்யூ. அடுத்து 2s + 1 வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான் +1, அதாவது n+1 ஃபார்முலா. இப்போ 2 + 1 எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3. அடுத்தது எல் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். எல் வேல்யூ பாருங்கள், 2 2s are 4, 1 2s are 2, 0 2s are 0, 1 1s are 1, 2 1s are -2. இந்த +2க்கும் இந்த -2க்கும் கேன்சல் ஆகிடும். இங்கே 4, இங்கே -1. ஸோ அப்போ ரிமைண்டர் 3 தான் நமக்கு கிடைக்கும். அப்போ எல்லோட வேல்யூ 3. எல்லோட வேல்யூ 3 அப்படின்னா நம்ம லாஸ்ட் எக்ஸாம்பிளே தான் பார்த்தோம். எல்லோட வேல்யூ 3னா அதனுடைய டேர்ம் பார்த்தீங்கன்னா எஃப். அப்போ டேர்ம் எஃப். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா எஸ்ஸோட வேல்யூ 3, அதாவது 2s + 1ஓட வேல்யூ 3. ஜே வேல்யூ தான் ரிமைண்டிங். எல் ப்ளஸ் எஸ், எல் மைனஸ் எஸ். நம்ம பார்த்தீங்கன்னா ஆஃப் ஃபில்டை கிராஸ் பண்ணிட்டோம். எல் ப்ளஸ் எஸ் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். எல்லோட வேல்யூ 3 ப்ளஸ் எஸ்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1. அப்போ 3 + 1 எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 தான் ஜேயோட வேல்யூ. இப்போ ஜேக்கு பற்றி என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்னா 4 சப்ஸ்டியூட் பண்ணணும். இதுதான் பார்த்தீங்கன்னா D8 எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனுக்கான டேர்ம் சிம்பிள். அடுத்தது D9 கான்ஃபிகரேஷன். ஸோ D9 மீன்ஸ் 9 எலக்ட்ரான். அப்போ 1 2 3 4 5 6 7 8 9. அப்போ ஒரே ஒரு அன்பேர்டு எலக்ட்ரான் மட்டும்தான் நமக்கு ரிமைண்டிங் இருக்கும். எஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு எஸ் = ½ இன்ட்டு 1. ஏன்னா ஒரே ஒரு அன்பேர்டு எலக்ட்ரான் தான் இருக்குது. என் வேல்யூக்கு பாதி 1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ ½ இன்ட்டு 1 எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ½ தான். அடுத்து 2s + 1, அதாவது n+1க்கு என்ன சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான் ப்ளஸ் ஃபார்முலா 1. 1 + 1 எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2. அடுத்தது எல் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். எல் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஸோ இங்கே பாருங்கள் +2, இங்கே ஒரு 2, 2 2s are 4, 1 2s are 2, 0 2s are 0, 1 2s are -2, -2 × 1 -2. அப்போ -2 -2 -4, இங்கே +4, +4க்கும் -4க்கும் கேன்சல். ரிமைண்டிங் 2 மட்டும்தான் இருக்கும். அப்போ எல்லோட வேல்யூ 2. எல்லோட வேல்யூ 2 அப்படின்னா அதனுடைய டேர்ம் பார்த்தீங்கன்னா டி. எஸ்ஸோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோன்னா 2 கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ 2 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். இன்னும் ஜே வேல்யூ மட்டும்தான் ரிமைண்டிங். ஸோ ஜே மீன்ஸ் எல் ப்ளஸ் எஸ், எல் மைனஸ் எஸ். ஆஃப் ஃபில்டை கிராஸ் பண்ணிட்டோம். அப்போ எல் ப்ளஸ் எஸ் ஃபார்முலாவை தான் யூஸ் பண்ணணும். எல் ப்ளஸ் எஸ் = எல்லோட வேல்யூ 2 ப்ளஸ் எஸ்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1/2 ஆஃப். 2 2s are 4, 4 + 1 5. அப்போ 5/2. அப்போ ஜேக்கு பதி என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்னா 5/2 சப்ஸ்டியூட் பண்ணணும். 2D 5/2. இதுதான் பார்த்தீங்கன்னா D9 கான்ஃபிகரேஷனுக்கான டேர்ம் சிம்பிள். அடுத்தது D10 கான்ஃபிகரேஷன். ஸோ D10 கான்ஃபிகரேஷன் பாருங்கள், 1 2 3 4 5 எலக்ட்ரான். அடுத்து 6 7 8 9 10 எல்லாமே ஃபில் ஆயிடுச்சு. +2 +1 0 -1 -2. எஸ் வேல்யூ ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். எஸ் = ½ இன்ட்டு நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான். இங்கே எல்லாமே பேர்டாக இருக்குது, 2 2ஆக தான் இருக்குது. அன்பேர்டு எலக்ட்ரானே இல்லை. அப்போ அன்பேர்டு எலக்ட்ரானுக்கு என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்னா 0 சப்ஸ்டியூட் பண்ணணும். 0 கேன் மல்டிபிள் எனி நம்பர். நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குன்னா 0 தான் கிடைக்கும். அப்போ 0 தான் எஸ்ஸோட வேல்யூ. அடுத்தது 2s + 1, அதாவது n + 1
அப்போ நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான் தான் n. நமக்கு இங்கே நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரானே இல்லை. அப்போ 0 ப்ளஸ் ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய 1 பார்த்தீங்கன்னா 0 + 1. அப்போ s = only 1 இஸ் ஆன்சர். அடுத்து எல் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். எல் வேல்யூ இதில் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த +1க்கும் ஒரு மைனஸ்க்கும் பாசிட்டிவ் நெகட்டிவ் கேன்சல் ஆகிடும். 0 கூட மல்டிபிள் பண்ணால் 0 தான் கிடைக்கும். அப்போ இதுவும் 0 தான். அப்போ எல்லோடைய வேல்யூ நமக்கு என்ன தான் பார்த்தீங்கன்னா 0. எல்லோட வேல்யூ 0னா டேர்ம் எஸ், எஸ்ஸோட வேல்யூ 1, ஜே வேல்யூ கண்டுபிடிக்கலாம். L + S, L - S. அப்போ நமக்கு ஆஃப் ஃபில்டு, தட் மீன்ஸ் ஃபுல் ஃபில்டு. இது எல்லாமே ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னா L + S தான். 0 + 0 = 0. அப்போ நம்ம ஜேக்கு அப்போ என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்னா 0 சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ 1s0 அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா D10 கான்ஃபிகரேஷனுக்கான டேர்ம் சிம்பிள். அடுத்தது p ஆர்பிட்டாலில் ஒரே ஒரு எக்ஸாம் பார்த்துக்கலாம். ஸோ ரிமைண்டிங் எல்லாமே நீங்கள் வீட்டில் போட்டு பாருங்கள். டவுட் ஏதாவது இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ p ஆர்பிட்டாலில் நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன். p ஆர்பிட்டாலில் p2 கான்ஃபிகரேஷன் மட்டும் சொல்கிறேன். p ஆர்பிட்டாலை பொறுத்தளவுக்கு எத்தனை ஆர்பிட்டால் வரையணும்னா 3 ஆர்பிட்டால். பிகாஸ் பியில் எத்தனை எலக்ட்ரான் மேக்ஸிமம் கெப்பாசிட்டி அப்படின்னா 6 எலக்ட்ரான் தான். 6 எலக்ட்ரானுக்கு 3 ஆர்பிட்டால் வரைஞ்சால் போதும். 1 2 3 2 4 6 அப்படின்னு 2 2ஆக ஃபில் பண்ணணும்னு அர்த்தம். பாருங்கள் 0 இங்கே +1 இங்கே -1. p2 மீன்ஸ் 2 எலக்ட்ரான், இங்கே ஒரு எலக்ட்ரான், இங்கே ஒரு எலக்ட்ரான். தட் சேம் ஃபார்முலா. S வேல்யூ கண்டுபிடிக்கணும். S = ½ × n. என்னோட வேல்யூ நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான், மீனிங் நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான் p2 கான்ஃபிகரேஷனில் 2 எலக்ட்ரான். அப்போ 2க்கும் கேன்சல் ஆகிடும். ரிமைண்டிங் என்ன மட்டும் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மட்டும் இருக்கும். எஸ்ஸோட வேல்யூ 1. 2s + 1 தட் மீன் n + 1. என்னோடனா நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான். இப்போ நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான் 2 ப்ளஸ் ஃபார்முலா இருக்கக்கூடிய 1. 2 + 1 எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3. அடுத்து எல் வேல்யூ கண்டுபிடிக்கணும். 0 1s are 0, 1 1s are 1. அப்போ எல்லோட வேல்யூ 1. எல்லோட வேல்யூ 1 அப்படின்னா அதனுடைய டேர்ம் p. அண்ட் 2s + 1 வேல்யூ 3. ஜே வேல்யூ மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். L + S, L - S. இந்த இடத்துல 1 2 3 எலக்ட்ரான் ஃபில் ஆகிடுச்சுனா தான் ஆஃப் ஃபில்டு. அப்போ 1 எலக்ட்ரானோ 2 எலக்ட்ரானோ இருந்ததுன்னா அதுக்கு பேர் லெஸ் தென் ஆஃப் ஃபில்டு. அப்போ L - S ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். L - S = நம்பர் எல்லோடைய வேல்யூ 1, எஸ்ஸோட வேல்யூ 1. அப்போ 1 + 1 எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2. சாரி, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா L - S ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். L - S ஃபார்முலாவை யூஸ் பண்ணோம் அப்படின்னா 1 - 1 0ன்னு கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல டேர்ம் வந்து 0ன்னு வரும். ஓகேங்களா, ஜியோட வேல்யூ இவ்வளோ தாங்க, ரொம்ப ஈஸி. ஓகேங்களா, ஏதாவது டவுட் இருந்ததுன்னா என்னை கமெண்ட் பண்ணி என்னென்னு கேளுங்க. ஓகே, தேங்க்யூ எவ்ரி ஒன்.